ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்புல கொண்டக்கடலை மசாலா கிரேவி தான் எப்படி பண்றதுன்ட்டு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 3 தக்காளி வந்துட்டு நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்துட்டு கீறி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நைட்டே கொண்டக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு நீங்க ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாணலியில எண்ணெய் விட்டுட்டு அதுல சோம்பு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பூவு எல்லாமே போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இது வந்துட்டு ஒரு கறி மசாலா மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். அதனால இந்த பட்டை, கிராம்பு இதுகளை நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு பொன்னிறமா வர்ற வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கணும். அடி பிடிக்காம வந்துட்டு இப்போ பாருங்க நல்லா ஒரு ரோஸ்ட் மாதிரி நல்லா ஒரு சவக்க வதக்கியாச்சு. இப்போ இந்த டைம்ல வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நிறைய சேர்க்க வேண்டாம், 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வந்துட்டு மேஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜ்ல கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாவே வந்துட்டு வதங்கிரும். அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட வந்துட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் நம்ம கட் பண்ணி போட போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கும் நல்லா போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா சேர்க்குறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம கொண்டக்கடலை தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு எவ்வளோ பதம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் செமி கிரேவியாக நம்ம தொட்டுக்கிறது மாதிரி சப்பாத்தி தொட்டுக்கிறது மாதிரி இந்த மாதிரி கிரேவியாக பண்ணி இறக்கிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.